கைஸ் இப்போ ஒரு 10 நிமிஷம் பாட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்குள்ளே சீக்கிரம் ஒரு வீடியோ போட்டு போகலான்ட்டு ஆன் பண்ணிட்டேன். மக்களே ஒருத்தவங்க சிலையில் வந்து எல்லாருக்கும் பிடிக்குதுன்னா அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லது செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அதே பாட்டு நல்ல வரல மக்களே, ஒரே பாட்டாக போட்டு டென்ஷன் ஏற்றுறாங்க. அந்த மாதிரி எனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போனா ஹீரோயினி தானே. ஸோ நான் இனிமேல் வந்து ஹீரோயினியாக அவங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அந்த கார்கார கிளவி இந்த காவோ கார்த்தியோட உங்களோட உண்மையை வந்து கிளவியை பற்றிய ரகசியம். நான் 1 வருஷம் கிளவி கூட இருந்திருக்கிறதுனால எனக்கு எல்லாமே தெரியும். கிளவியை பற்றின உண்மையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் மக்களே, பாட்டு நல்லா போடலை, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மக்களே. அப்புறம் நிறைய பேர் வந்து உள்ளே இந்த உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, என்னோடய அனுபவத்தை என்ன சொல்கிறது. நான் உள்ளே இருக்கும்போது செம்ம ஜாலியாக இருந்தேன், செம்ம ஃபன்னாக இருக்கும். டெய்லியுமே சிரிச்சுட்டே இருப்பேன். உங்களுக்குலாம் உள்ளே இருக்கும்போது சிறையில் இருந்தீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. என்னையை பொறுத்தவரை நான் உள்ளே இருந்தது பிக் பாஸ் வீட்டில். என்னையை பொறுத்தவரை நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு நான் உள்ளே இருந்தேன். ஏன்னா நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்கோம். பிக் பாஸ் வீட்டில் ஒரு 10 பேர் 15 பேரை வச்சு கண்டென்ட் பண்ணுறாங்க. நாம் 200 பேர் கூட கண்டென்ட் பண்ணுறோம். அப்படின்னா தினம் ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி என்னோடய லைஃப் ஜாலியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு மக்களே. சிறையில் எனக்கு ரொம்ப கிடைச்ச என்னோட பாசமான எங்கள் அண்ணி செல்வி சரோஜா பாஸ்கர் ஓகேங்களா. எங்கள் அண்ணி இந்த மாதம் ரிலீஸு. எங்கள் அன்னிக்கு 12 வருஷம் தண்டனை போட்டு 2-3 வருஷம் ஆகுது. எங்கள் அண்ணி வரப்போகிறாங்க. என்னோடய பெஸ்ட்டு சொந்தம், என்னோடய உறவுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு அவங்க தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வின்சென்ட் ஓகேங்களா. தமிழ்ச்செல்வி வின்சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி வந்து சிவகாசி, தமிழ்ச்செல்வி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி ஓகேங்களா. தமிழ்ச்செல்வி ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக சொந்த தினத்துக்கு வந்தா. ஆமாம் அவள் 24, ஆமாம் அவள் ஆகஸ்ட்டு தான் வந்தேன்னு சொன்னான். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அப்புறம் எனக்கு வேறு யாரும் வந்து ஃப்ரெண்டு கிடையாது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு ஓகேங்களா. அழகு மாமா போனதுலேருந்து ஃப்ரெண்டு. இவங்க 3 பேரை தவிர எனக்கு வேறு சப்தமதி திணிக்காரி அவன் 4. ஆனால் இது எல்லா கூடவே நான் சண்டை போட்டுப்பேன். சப்தமதி கூடயும் சண்டை போட்டிருக்கேன், அழகு மாமா கூடயும் சண்டை போட்டிருக்கேன். இவங்க 4 பேர் தான். அப்புறம் வேறு யார் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், சரண்யா, குட்டச்சி சரண்யா. அவள் எனக்கு தங்கச்சி மாதிரி மக்களே. சிறை மாறி போகும்போது நான் அழுதுகிட்டே வரும்போது காகில் பார்த்தா அவள் உட்காந்துருந்தா சுடிதாரை ஒன்று போட்டுக்கிட்டு. என்னடி ஏய் விர்றி நான் ஜெயில் மாதிரி போயிருக்கேன். அவள் 20 ஃபீல் பாட்டுப்பீங்க. சரண்யா பாண்டியராஜன் மக்களே. அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவள் திருச்சியில் இருக்கா. அவங்க வீட்டுக்கார வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் இருக்காங்க ஓகேங்களா. அவங்களாம் அவள் வரும்போது ஐயோ சரண்யா வந்துட்டாலும் இல்லைன்னா பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னால் அவள் கையத்துக்கு அது வந்து தயங்கவே மாட்டான். அவள் அவ்வளோ பெரிய ரவுடி சரிங்களா. அவள் சரியான ஒரு கேடி கிரிமினல் சரியா. அவளை பற்றி எல்லாரும் வந்து பயப்படுவாங்க. ஆனால் அவள் நல்லா, நான் வந்து அவள்கிட்ட ஜாலியாக பேசுவேன். நான் அவள் கூட ஃபன்னாக பேசுவேன். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தோசை வைக்கும்போது எல்லாருக்கும் ஒரு தோசை வைக்கும்போது எனக்கு 2 தோசை போதுமாடி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பான். சரண்யா வந்து எனக்கு தங்கச்சி மாதிரி. அவ்வளோதான். அப்புறம் வேறு யார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா சுவாதி அக்கான ஒரு அக்கா இருக்கும். அது கூட எப்போ பார்த்தாலும் ஃபன் பண்ணிட்டே இருப்பேன். சுவாதி அக்கா தேனி. அப்புறம் வந்து பவுனுத்தாயினா வந்து டெய்லி பவுனுத்தாய் கூட சண்டையே போடுவேன். பவுனுத்தாயி, லட்சுமி பால்சாமி, அப்புறம் வந்து பெரிய வாகைக்குளம் பெரிய வாகைக்குளம் சவணம்மா எனக்கு அம்மா மாதிரி. அது லட்சுமி பால்சாயிலாம் பெரிய வாகைக்குளம். இது ஏதோ ஒரு ஊர். பெரிய லட்சுமி பால்சாமி, பவுனுத்தாயி, அப்போ செல்வியக்கா ஓகேங்களா. செல்விக்கா பாட்டி கச்சனத்தம், ஆவாரங்காடு சுல்லா நாகில் அவங்களோட அம்மா மீனாட்சி அக்காவோட தான் உள்ள 7 மாதமே இருந்தேன் சரிங்களா. மீனாட்சி அக்கா செம்ம அழகாக இருக்கும் சரிங்களா. அப்புறம் வேறு அப்படியே ஊர் பிளாக்காக வரணும். செல்வியக்கா எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். செல்வியக்கா அவங்க பாட்டி, அவங்களாம் நான் வந்து பாட்டின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க மீனாட்சி அக்கா. அப்புறம் ஒன்றா செல்ல வரும்போது தான் அழகம்மா பழக்கம். அப்புறம் அங்கிட்டு வேறு இவ்வளோதான் மக்களே. மேலே மாடியில் வந்து எனக்கு யார் பழக்கம், ஷாம்லான்னு ஒரு அக்கா கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு அப்புறம். ஷாம்லா அப்புறம் வந்து அமுதச்செல்வி. ஆனால் மேலெல்லாம் நல்லா ஜாலியாக இருக்கும். விமலாலாம் வந்து என்ன சொல்கிறது, நல்லா சண்டைக்கு டேடின்னு வரைஞ்சிக்கிட்டு நிற்கும். அதுக்கப்புறம் குண்டாஸ் வந்து போனாங்க மலரக்கா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாசு சசி, அப்புறம் முத்துப்பிள்ளை. எல்லாம் சண்டை போட்டுக்கோம். நிறைய சண்டை இருக்கும். முத்துப்பிள்ளை, சசி, இவங்க கூட தான் நிறையா பழகுவோம். நல்லா ஒரு ஜாலியாக போச்சு. இந்த கார்கார கிளம்பி உள்ளே நிறையா எப்போத்தாலும் பிரச்சனை மட்டும்தான் மக்களை பண்ணும் சரிங்களா. அங்கேருந்து வரும். நான் என்னை இறக்கம்னா வந்து வா ராசா குடியம்மா
அவங்க மக தமிழ்ச்செல்வி, பெருமாயெல்லாம் அத்தனை கூப்பிடுவேன் சரிங்களா. பெருமாயத்தை, ராசாவுடைய மனம் உள்ளே கிடக்குது. எனக்குலாம் எம்பிட்டு கோளாறு தெரியுமா சொல்லி கொடுத்துருப்பாங்க உள்ளார. செவந்தம்மா, திண்டுக்கல் செவந்தம்மா. நான் ரொம்ப மிஸ் பண்ண மக்களே, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூராமே வந்து பார்த்தா கள்ளச்சி. வித்யா கள்ளச்சி தான் பவுன் தாய் கூப்பிடுவோம். பார்த்தீங்கன்னா 90% பேர் எங்கள் ஆளுங்க எல்லாருமே வந்து பேரே வந்து பொன்மாண்டி தேவர், விருமாயி தேவர் அப்படின்னு தேவர் தான் அவங்க பின்னாலே போட்டு வரும் சரியா. அதோட மதுரையில் வந்து நான் வந்து திவ்யா கள்ளச்சி அப்படிங்கிறதுனால இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூரா எங்கள் ஆளுங்கிறதுனால என்னை எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால எனக்கு அவங்களையும் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும் சரிங்களா மக்களே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாலியாக தான் இருந்தேன் சரிங்களா. நீங்கள் ஒன்று நான் ஸ்திரீயில் போய் கஷ்டப்படலாம்னு நினைக்காதீங்க. இதை விட வேலூரில் போய் நிம்மதியாக இருந்தேன், தனிமையில் சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் நினைக்க மாதிரி நான் உள்ளே போய் கஷ்டம்லாம் பாடலை, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு தான் இன்னமும் இப்படி வந்திருப்பேன் இழைச்சி. ஆனால் நான் பாருங்க இப்படி வந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா தான் இருக்கேன்னு அர்த்தம். ஆமாம் சரிங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, நான் நல்லா தான் இருக்கேன் ஓகேங்களா. நான் எந்த ஃபீலிங்கும் இல்லை. இன்னொரு வீடியோ கார்கார கழுவி எடுக்கிறேன் இருங்க.